உலகம் முழுவதும் வாழக்கூடிய அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய வாராகி. ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ரசனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன். 27 நட்சத்திரங்களையும் அதிதேவதை பிரதிதேவதைகளையும் எல்லா உலகங்களுக்கும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே, அன்பு பக்தர்களே, செவ்வாய் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, செவ்வாய்க்கெல்லாம் பயிற்சி உண்டா அப்படின்னு நிறைய அன்பர்கள் அது ஒரு அலட்சியமாக பார்க்குறது உண்டு. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும். அப்போ செவ்வாய் தேவையில்லை, புதன் தேவையில்லை, வெறும் வருட கிரகங்கள் மட்டும் போகிறோம்னா நவகிரகங்கள் இருக்காது, 4 கிரகம்தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன கிரகங்க அசைவுகள் கூட மனித வாழ்க்கையை மாற்றும். செவ்வாய் ஒருத்தவனுக்கு உச்சமாக இருந்து செவ்வாய் ஒரு ஆற்றலோடு இருந்ததுன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பான். ஒரு பொண்ணுக்கு அதிகமாக பேசுது வாயாடுதுன்னா அதுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு முடி ரொம்ப குறைவாக இருக்குன்னா செவ்வாய் லக்னத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம். எல்லாம் முடி கொட்டுது, முடியே இல்லை வழுக்கையாக இருக்குன்னா அவன் லக்னத்திலே செவ்வாய் இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். ஒருத்தர் ரொம்ப அதிகாரமாக தோரணையாக பேசுவார், கம்பீரமாக இருப்பார், பார்க்குறது ரொம்ப நார்மலாக இருப்பார், வெடன்னு இருப்பார், ஒல்லியாக இருப்பார், குள்ளமாக இருப்பார். ஆனால் பேச்சு நிர்வாகம் பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்புவார். அவங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல தான் உயர் அதிகாரிகள் அதிகாரத்தில் போய் உட்கார்றது, அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களை கூட ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுன்னா செவ்வாய்க்கு உண்டு. அதிகாரமிக்கவர்கள் செவ்வாயுடைய ஆட்சி பலம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க? அதிகாரமிக்கவர்களாக இருப்பார்கள், உயர்ந்த அதிகாரத்துக்கு வருவாங்க. காவல்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஒருத்தவனுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னாக்கா அவன் நீங்கள் போலீஸாக ஒர்க் பண்ணுறீங்களான்னு நம்ம கேட்கலாம். 10ல் செவ்வாயோ 10 செவ்வாய் பார்த்தாலோ இல்லை 10ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்னாலோ வேற்று கிரகங்கள் நின்னாலோ அவன் ஏதேனும் ஒரு சின்ன பிசியை போலீஸாவது இருப்பான். அப்புறம் எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிசி, ஏசி, ஐஜி, டிஜி அதெல்லாம் போயிட்டே இருக்கும். அப்போ காவல்துறை அதிகாரிகள், அதே போல் அதிகாரமிக்க பதவிகள், அதே போல் அரசியல் தலைவர்கள், போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர் பெருமக்கள், இது எல்லாத்துக்குமே செவ்வாயுடைய அனுகிரகம் வேண்டும். அதே போல் இடதோஷங்கள், இடப்பிரச்சனைகள், ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அதுக்கும் செவ்வாய் தான் காரணம். ஒருத்தர் பில்டர்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் தான் காரணம். ஒருத்தர் மினரல்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய். கனிம வளங்கள், குவாரிகள், நிலபலங்கள், ஒரு ஊரில் பண்ணையார், இந்த ஊரே அவர் தாங்க, சொத்து பத்துலாம் நிறைய வச்சுருக்காரு, செவ்வாய் தான் காரணம். சார் அவர் ரொம்ப ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சுருந்தார் சார், அந்த இடத்துல ஒரு தள்ளு வண்டி வச்சுருந்தார், அங்கே ஆரம்பித்தார், இன்றைக்கி அங்கேயே ஒரு பெரிய கடை கட்டி ஜம்முன்னு ஆயிட்டார். அந்த பூமி தான் காரணம், அதுதான் செவ்வாய். சார் ஒரு சென்ற இடத்துல வாங்கி ஒரு சின்னதாக ஒரு உழவு பண்ணாங்க, சுற்றி இன்றைக்கி 40 ஏக்கர் வாங்கிட்டாருங்க, அந்த பூமி தான் காரணம், அதுதான் செவ்வாய். அப்போ இடங்கள், பூமிகள், அதே போல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், சித்தப்பாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், அத்தைமார்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது அதுவும் செவ்வாய். அதோடு மட்டுமல்ல, வீரம், வேகம், பேசினே இருக்கும்போது பலார்னு அடிச்சிடுறது செவ்வாய் காரணம். இந்த வீட்டம்மா பார்த்தீங்கன்னாக்கா பேசிட்டே இருக்கும்போது டம்மு டீம்னு பாத்திரம் பறக்கும், செவ்வாய் காரணம். ஆத்திரமாக கோபம் இவங்க முன்னாடி நிற்பாங்க, செவ்வாய் காரணம். அதிகமான கோபத்தை செயல்படுத்துதல் செவ்வாய். போராடிக்கிட்டே இருப்பான் ஒருத்தன், எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பான், செவ்வாய் தான் காரணம். அதே போல் திருமண தடைகள், செவ்வாய் தான் காரணம். எங்கே போனாலும் செவ்வாய் தோஷம்.
அப்போது செவ்வாய்க்கு வந்து இவ்வளோ காரகத்துவம் இருக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் மெயினான சப்ஜெக்ட் சொல்ல விட்டோன்னே, திருமண தடை செவ்வாய் தான் காரணம். செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை. என்னங்க சாமி எப்படி சொல்கிறீங்க? ஆமாப்பா, மாங்கல்யமே அவர் தான். அதனால தான் மங்கல்யான்னு பேர் வச்சு அங்கே மேலே அமிச்சாங்க, மறந்துட்டிங்களா? அப்போ செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை. கல்யாணமே நீங்கள் மாப்பிள்ளை இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், அதோடு மட்டும் உள்ளது வாத்தியம் இருக்கலாம், எது இருந்தாலும் என்ன இருக்கணும்? திருமாங்கல்யம் இருக்கணும், செவ்வாய். அதே போலத்தான் வீரம், வீரியம், குழந்தை பாக்கியம். இன்றைக்கி நிறைய தம்பதிகள் ஐஏஎஃப், ஐஏஎஸ், ஐஏவிஎஃப் என்னென்னமோ பண்ணுறாங்க குழந்தை பாக்கியத்துக்கு. 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. கொடுத்துட்டு இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகலை அப்படின்றாங்க. ஊசியை போட்டு அங்கேயே ஒரு 10-15 நாள் படுக்க வச்சிடுறாங்க. அசையாது, அப்படி திரும்பாத, இப்படி திரும்பாத, ஏந்திருக்காத, குனியாத நீறாங்க. அப்போது இதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்து வெற்றி பெறணும்னா என்ன வேணும்? உங்களுக்கு கிரகம் வேணும். ஒன்றும் தெரியாத இடத்துல போய் 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு வந்துடுறீங்க. 2 அட்டம்ப்ட்டு 3 அட்டம்ப்ட்டு 4 அட்டம்ப்ட்டு செய்து கூட வெற்றி பெறாதவர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம இடத்துல வந்து ஜாதக பரிகாரங்கள் செய்து அதுக்கப்புறம் இயற்கையாக வின் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே வீரத்துக்கு காரணம் செவ்வாய். குரோத்துன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் ஒரு ஆண் பெண் இணைவில் என்ன வேணும் உங்களுக்கு? அங்கே ஒரு சக்தி, அந்த முட்டையை உடச்சி உள்ளே போய் சேரணும், ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும்னா பவர் வேணும், எனர்ஜி. அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பூமி சார்ந்த தொழில்கள், கனிம வளங்கள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபார்மா, ஆப்ரேஷன்ஸு, எல்லாத்துக்கும் செவ்வாய் தாங்க காரணம். இவ்வளோ செவ்வாய் இருக்கும்போது போட்டோம் பார்த்துக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி இவ்வளோத்துக்கும் செவ்வாய் காரணமாக இருக்கும்போது அந்த செவ்வாயை பற்றி நம்ம கவலையே படாமல் ஒரு செவ்வாய் பயிற்சின்னு சொல்லிட்டோம்னா அது எப்படி நமக்கு வெற்றியை கொடுக்கும்? அப்படி பார்க்கின்ற பொழுது எனது அருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி முதல், ஆகஸ்ட் 26 முதல் அக்டோபர் 19ஆம் தேதி வரை, ஆகஸ்ட் 26லேருந்து அக்டோபர் 19 வரையிலும் ஏறக்குறைய 45 நாட்கள் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். கடகத்தில் செவ்வாய் நீச்சம். உடனே எல்லாரும் நீச்சம் 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 சொல்லக்கூடாது. நீச்சம் யாராவது சொன்னீங்கன்னா பலாரம் நடிச்சிட வேண்டியதுதான். என்னப்பா நீச்சம்? நீச்சம்னா அந்த கிரகம் வேலை செய்யாதா? பலன் தராதா? உனக்கு தான் நீச்சம், எனக்கு நல்லா இருக்கும். புரியுதுங்களா? கடகத்து வந்தால் நீச்சம்தான். ஆமாம், ஒத்துக்கிறேன். அதுக்காக ஒரு 0 ஆகிட மாட்டார். ஏன்னா இன்றைக்கி வந்து ஜோதிடம் மாறி போச்சு. எல்லார் கையிலும் எல்லா ஆயுதமும் இருக்குது, அவ்வளோதான் விஷயம். அப்போது கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எப்போது? ஆகஸ்ட் 26லேருந்து அக்டோபர் 19 வரையிலும் 45 நாட்கள் கடகத்தில் செவ்வாய். எந்த கடக செவ்வாயால் இப்போ நான் இவ்வளோ தூரம் சப்ஜெக்ட் சொல்கிறேன். தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கேன், ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கேன், மருத்துவம் சொல்லியிருக்கிறேன், மினரல்ஸு கனிம வளங்கள் சொல்லியிருக்கிறேன், ரியல் எஸ்டேட் சொல்லியிருக்கிறேன், பில்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன், வெளிநாட்டு தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன், உத்தியோகங்கள் சொல்லியிருக்கிறேன், காவல்துறை சொல்லியிருக்கேன், அரசியல் சொல்லியிருக்கிறேன், சினிமா துறை சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த அதே போல் குடும்ப உறவு முறைகள் சொல்லியிருக்கிறேன், பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன், மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன். உள்ளே நான் போனீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேச போகிறேன். நான் இப்போது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவது அவன் தங்கியிருக்கக்கூடிய அமையக்கூடிய பூமி, இடம். அது குடிசை வீடாக இருந்தாலும் அவன் கோபுரத்துக்கு வந்துடுவான். எத்தனையோ பேர் உதாரணங்களுக்கு இருக்காங்க. பிறப்பில் குடிசை வீட்டில் ஓலை வீட்டில் பிறப்பாங்க, ஆனால் சாகும்போது பார்த்திங்கனாக்கா மாளிகையில் இருப்பான் அவன். அது எல்லாமே பூமியை குறிக்கக்கூடியது, இடத்தை குறிக்கக்கூடியது. அதே போல் திருமணம் செவ்வாய் இல்லாமல் நடக்காது, குழந்தை பாக்கியம் செவ்வாய் இல்லாமல் நடக்காது. இப்போ இத்தனை காரகத்துவம் உடைய முக்கியத்துவம் உடைய அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு என்ன பலனை தரப்போகிறார்? நல்லது செய்கிறாரா?
நல்லது நடக்கணும்னா, இல்லது எனக்கு இது நடக்கணும் சாமி, அவர் செய்கிறாரு செய்யாமல் போகிறாரு, அது எனக்கு வேணாம், எனக்கு செய்ய சொல்லுங்கள், அப்படி வந்துடுவோம். சாமி அவர் கடகத்தில் இருக்கட்டும், மிதுனத்தில் இருக்கட்டும், அவர் என்ன வேலைன்னு செஞ்சுட்டு போட்டோம், எனக்கு இந்த சப்ஜெக்ட் முடியணும், இதை அவர் செஞ்சு கொடுக்கணும், அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணி விட்ருவோம். அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்னவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். மேஷராசி அன்பர்களே, உங்களை பொறுத்தவரையிலே மேஷராசியை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் தான் ராசிநாதன், அவர் தான் முக்கியம், அவர் தான் ஹீரோ. நீங்கள் மேஷ ராசியானாலும் மேஷ லக்னமானாலும் உங்களுக்கு செவ்வாய் முக்கியத்துவம் வாய்ந்தவராக விளங்குகிறார். அதோடு மட்டுமல்ல, இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு முதல் 2வது கேந்திரமாக இருக்கக்கூடிய 4ஆம் பாவம் கடகராசியிலே சென்று அமைகிறார். செவ்வாய் சந்திரன் அனுகூலமான நட்பு கிரகங்கள் தான், பகை வீடுகள் கிடையாது. சூரியன் தான் பகையை தவிர சந்திரன் எல்லாருக்கும் நட்பில் போயிடுவார். அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, குறிப்பாக ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவர்கள். அன்றைக்கெலாம் நம்ம பார்க்குறோம், ஒரு நல்ல 3 ஸ்டார் ஹோட்டல் நல்ல நிலைமையில் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஹோட்டல் தொழிலில் ஒரு பாதிப்பு. நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய இடங்களில் இடம் வாங்கி போட்டிருக்காங்க, கொடைக்கானல், ஊட்டி, எங்கெல்லாம் கோவா, எங்கெல்லாம் உங்களுக்கு உண்டா பிரான்ச்சஸ் இருக்குது. ஆனாலுமே கூட 2-3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஆனாலுமே கூட பிஸ்னஸில் கொஞ்சம் சமீப காலமாக பிரச்சனைகள் பார்த்தா ஒரு இடதோஷம், இடப்பிரச்சனைகள் அமைந்திருக்கு. அப்போ அதை போல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி செய்யக்கூடியவர்கள். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, எனி பிஸ்னஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக மேஷ ராசி என்பவர்களே 4ஆம் பாவம் என்பது அற்புதமான யோகம். வீடு, வண்டி, வாகனம், யோகம் அள்ளித்தரக்கூடிய இடத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார். கவலை வேண்டாம். கிள்ளி தருவாரா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கிற இடத்துல இவர்கிட்ட போனால் நமக்கு கொடுப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் கடைசியில் பார்த்தா அள்ளி கொடுத்துருவார் உங்களுக்கு. அப்போ நடக்காத விஷயங்களை கூட நடக்க வைப்பதற்கான அனுகூலமான கால நேரமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி மேஷத்திற்கு அமைகிறது. அது அற்புதமான யோகம். இந்த 45 நாட்களும் வரவு செலவுகள் நிறைந்ததாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வராத பணங்காசுகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி என்பர்களே, நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன் சாமி, மேஷராசி என்பர்கள் சொல்லக்கூடியது, நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேங்க, இந்த மாதிரி நான் செஞ்சிடக்கூடாது. நீங்கள் எவ்வளோ பெரிய அதிபுத்திசாலி, மேதாவியாக நீங்கள் இருந்தாலும், அல்லது நல்ல செல்வந்தராக பணக்காராக இருந்தாலும், கிரகந்தான் ஜெயிக்கும் என்பதை தாமதமாக புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் புரிஞ்சிக்கும் போது, நீங்கள் உணரும் போது தப்பு நடந்து போயிருக்கும். கால நேரம்தான் பெருசு, கிரகம்தான் பெருசு அப்படிங்கிறது நீங்கள் எப்போ உணர்றீங்களோ, உணரும்போது எல்லா தப்பும் நடந்துட்டுருக்கும். அப்போது மேஷ ராசி என்பவர்களே, காலத்தை தாண்டி அந்த காலதோஷம் நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டங்களாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி அமைகிறது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும். தொழில் அமைப்புகளில், பிஸ்னஸில் எல்லாருக்கும் பண கஷ்டம், காமனாக பண கஷ்டம். பட் அது கஷ்டங்கள் வந்த விதங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ எல்லாருக்கும் கஷ்டங்கள் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ நீங்கள் எந்த கஷ்டமாக இருந்தாலும் கவலை வேண்டாம். மேஷ ராசி அன்பர்களே, கஷ்டங்கள் நிவர்த்தியாகும், வருமானங்கள் அதிகரிக்கும்,
உங்களுடைய கஷ்டங்கள் விலகி நல்ல முறையில் யோகங்கள் அமையக்கூடிய பாக்கியம் ஏற்படுகிறது. நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சாமி, என்னால் வீடு கட்ட முடியலை, இல்லை கையில் பைசா வச்சிட்ருக்கேன், என்னால் வீடு வாங்க முடியலை. நிச்சயமாக வீடு வாசல் அமையும். அல்லது ஒரு லேண்டை ஒன்று வாங்கணும் சாமி, பர்ச்சேஸ் பண்ணணும், நிச்சயமாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுவும் அமைப்பும் உங்களுக்கு இருக்குது. இதை போல் வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், தொழிலில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள். எங்கே போனாலும் பிரச்சனை சாமி, எதிரிகள் எவனாவது ஒருத்தவன் நமக்குன்னு வந்து மாட்டுறான், எனக்கு முன்னாடி அவன் போய் முன்னாடி நின்றுக்கிறான். அப்போ அந்த மாதிரி தொழில் பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், வருமான பிரச்சனைகள், எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகள் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, சகோதர ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அக்கா தங்கைகள் பிரச்சனை, பெற்றோர்களிடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும், குடும்ப பிரச்சனைகள் விலகும். கவலை வேண்டாம் மேஷ ராசி என்பர்களே. சொத்து தகராறுகள், வம்பு வழக்குகள், சொத்து ரிலேட்டடாக வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அந்த வம்பு வழக்குகள் கிளியர் ஆகும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனதருமை மேஷ ராசி என்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த கடன் சுமைகள் குறையும். நம்ம பார்க்குறோம், நிறைய அந்த செக்கு மோசடி வழக்குகள் இருக்குது, ஏமாத்துறவங்க இருக்காங்க. பணங்காசு கொடுத்துட்டு ஏமாந்தவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. எனக்கு 40 லட்சம் வரணும் சாமி, 50 லட்சம் வரணும் சாமி, ஏன்னா இவங்க ஏமாற்றிட்டாங்க. அந்த மாதிரி பணங்காசு வர வேண்டியது இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே. அதெல்லாம் லீகலாகவே வாங்கிறதுக்கு வழி இருக்குது. கால நேரம் கை கொடுக்கும், சட்டப்படியே அதை வாங்கலாம். அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பான முறையில் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் தொழிலில், சமுதாயத்தில் பதவி போட்டிகள் இருக்குமே. ஆனால் சினிமா துறையில், அரசியலில், மீடியா துறையில் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் அந்த தொந்தரவுகள் விலகும். குறிப்பாக திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணம், திருமண யோகங்கள் கைகூடும். திருமணத்தில் நல்ல ஒற்றுமை மேலோங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். அது ஆணானாலும் சரிதான், பெண்ணானாலும் சரிதான், திருமண யோகங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். செவ்வாய் தான் முக்கியம்னு நான் சொல்லியிருக்கிறேன். குழந்தை பாக்கியங்கள் கைகூடும். அப்போது இன்னும் கூட நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம், நிறைய செய்திகள் இருக்கும் உள்ள. உங்களுக்கு என்ன தேவை? குழந்தை பாக்கியம் வேணுமா? திருமணம் நடக்கணுமா? அல்லது தொழிலா? இல்லை இடதோஷமா? செய்வினை கோளாறா? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய அவங்க பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். அது கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதான்னு முடிவு செய்யக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகம். எனவே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இது அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெயவர. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன செய்யுது அதுதான் நம்ம பார்க்கணும். ரிஷபராசியை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய பயிற்சி அதி அற்புதமான யோகத்தை தரப்போகுது. ஒரு 3 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மார்ச், ஏப்ரல், மே அந்த மாதங்களில். காரணம், செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் குருவோடு இணைந்திருந்தார். குரு செவ்வாய், குரு மங்கள யோகம் வந்தது. அப்போ நிறைய மங்கள விசேஷங்கள் வீட்டில் நடந்தது. ரிஷபத்துக்கு செவ்வாய் பகவானால் பல விபரீத ராஜயோகங்கள் எல்லாம் கூட ஏற்பட்டது. நிறைய விபத்துக்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். பெரிய ஆக்சிடென்ட் சாமி, தப்பிச்சிட்டாங்க பையன், இல்லை வீட்டுக்காரர் தப்பிச்சிட்டார், இல்லை மனைவி தப்பிச்சிட்டாங்க. அதே போல் பெரும் இழப்புகள் ஒரு சில ரிஷப ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும்.
இன்னும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரிய பெரிய விபத்துக்கள்லேருந்து தப்பிச்சிருப்பாங்க. ஒரு சில இடங்களில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். வீட்டிலே கூட டமால் டிமில் கண்ணா முன்னான்னு வெடிக்கும். குக்கர் வெடிக்கிறது, எலக்ட்ரிக்கல் குக்கர் வெடிக்கிறது, தீப்பிடிச்சி எரிகிறது, இதெல்லாம் நிறைய சம்பவங்கள் ரிஷபராசிக்கு. இடம் சரியில்லை, குடியிருக்கிற வீடு சரியில்லை, அது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் காமிச்சிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசினியர்களே, உங்களுடைய இழப்பு பெரியது. ஈடுகட்ட முடியாத பெரிய இழப்புகளை சந்திக்க ரிஷபராசி நேயர்களே, கவலை வேண்டாம். உங்களுடைய அந்த பழைய கால கஷ்டங்கள் விலகி, கஷ்டங்கள் நிவர்த்தி அடைந்து, நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி அமைகிறது. ரிஷபராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் செவ்வாய் பகவான் நீச்சமாகிறார். உங்களை பொறுத்தவரையிலும் அவர் முழு அசுபர். 7, 12க்கு உரியவன் ரிஷபராசியானாலும் ரிஷப லக்னமானாலும் இந்த செவ்வாய் 7, 12க்குரியவன் முழு அசுபர். அந்த அசுபரான செவ்வாய் 3ஆம் இடத்தில் மறைவதால் பல வகையிலும், பல இடங்களிலும், பல நேரத்திலும் இந்த 45 நாட்களும் ரிஷபராசிக்கு நன்மையே நடக்கும். சார், மெயினாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் சார். இந்த பார்ட்னர்ஷிப்பில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப்பெல்லாம் திரும்பவும் ரீஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. பிரிஞ்சுட்டாங்க, ஒரு மன வருத்தமாக இருக்காங்க, பிரிஞ்சுக்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை வேணாம் பண்ணாமல் திரும்பியும் சேர்ந்து பண்ணுவோம்பா, பார்த்துக்கலாம்பா, ஒற்றுமையாக இருக்கலாம்பா, அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். 7ஆம் பாவத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அக்கா தம்பிங்க, அண்ணன் தம்பிங்க, சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்கள், உடன் பிறந்தவர்களோடு வரக்கூடிய பிரச்சனைகள், பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள், காதலர்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா நீங்கள் அதெல்லாம் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. லவ்வர்ஸ்க்குள்ளே, காதலர்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமே ஆனால், அந்த மாதிரி அந்த ஒற்றுமை சம்பந்தப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், நிச்சயமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், அவையெல்லாம் விலகி மீண்டும் ஒற்றுமை மேலோங்குவதற்கு, திரும்பியும் ரீஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷப ராசி நேயர்களே. அதே போல் 7, 12 அப்படின்னு சொன்ன குடும்பம், ஒற்றுமை, பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும்னு சொன்னேன். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். பெரும்பாலும் தோல்வியை சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, இதோ வெற்றி முகம் ஆரம்பம். முதல்ல உங்களுக்கு வெற்றி முகம் ஆரம்பம். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் எஜுகேஷனல் செக்ஷனாக இருக்கலாம், டியூஷன் சென்டர்ஸ், சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறை சின்ன திரையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் தலைவர்கள், ஆன்மீக சான்றோர் பெருமக்கள், மடாதிபதிகள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில், தொழில்துறையை பொறுத்தவரையில் அற்புதமான வளர்ச்சிக்கான யோகமாக அமைகிறது ரிஷபராசி நேயர்களே. எப்போ அந்த 7, 12ஆம் அதிபதி 3இல் மறைஞ்சாரோ அன்றைக்கே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். மெயினாக இடதோஷ பிரச்சனைகள், ஒரு இடம்தான் தீர்மானிக்கும் உங்களுடைய வளர்ச்சியை, ஒரு பூமி தான் தீர்மானிக்கும் உங்களுடைய எந்த உச்சத்தை நீங்கள் தொடணும் அப்படிங்கிறத. அதுபோல் அந்த செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த இடதோஷமும் நிவர்த்தியாகும். அதே போல் உத்தியோகம், வேலை வாய்ப்புகள், நிச்சயமாக நல்ல வேலை வாய்ப்பு, குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் ஒரு ஃபேவரபுளான பீரியடாக இது இருக்க போகுது. ஆகஸ்ட் 26 அக்டோபர் 19 வரையிலும் ஒரு நல்ல ஃபேவரபிள் பீரியடாக இருக்க போகுது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
ரிஷப ராசி அன்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், டிலே மேரேஜஸ், திருமண யோகங்கள் கைகூடும். காதல் திருமணங்கள், மெயினாக பொண்ணுக்கு 30 வயசாகுது, 40 வயசாகுது, பையனுக்கு 40 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை. பொண்ணுக்கு 38 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும், திருமண யோகங்கள் கைகூடும். அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி அன்பர்களே, வீரியம் ரொம்ப முக்கியம். குழந்தை பாக்கியத்துக்கு யார் ரொம்ப ரொம்ப அவசியம்னா செவ்வாய் தான் ரொம்ப முக்கியம். செவ்வாய் தான் கணவன். அவற்றிருந்து தான் அந்த வீரியம் சேரணும். அப்போது அந்த குழந்தை பாக்கியம் வேண்டும்னா செவ்வாயைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும். பரிகாரங்கள் செவ்வாய்க்கு தான் செய்யணும். அதுக்கு தான் அந்த முருகருக்கு கந்தசஷ்டி விரதம்லாம் இருக்க சொல்கிறது. அப்போ இது குழந்தை பாக்கியத்திற்கான காலம். அந்த வீரியம், தைரியம், அதே போல் அந்த growth, இதெல்லாமே கிடைக்கக்கூடிய காலங்கள். பொதுவாக இந்த குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறவங்க பச்சரிசி சாதம் சாப்பிடுவது சிறப்பு. லிமிட்டாக, ரொம்ப அதிகமாக இல்லாமல் பச்சரிசி சாதம் சாப்பிடுவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ இது போல் உங்கள்கிட்ட நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். பணங்காசுகள் சேரும். எங்கேயாவது காசு பணம் கொடுத்து ஏமாந்துட்டிங்களா, கவலைப்படாதீங்க, வராத பணங்காசுகள் சேரும். சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. இந்த செவ்வாய் பயிற்சியில் ரிஷபராசி அன்பர்களாகிய நீங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன நடக்கணும், என்ன கிடைக்கணும், அதை தீர்மானிக்கக்கூடியது உங்களுடைய தலையெழுத்து, உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராய்.